அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடலை, அதுக்கு சாரி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கோம். கன்னியாகுமரினாலே என்ன ஞாபகம் வரும்? விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் தான், காந்தி மண்டபம். அதை தவிர்த்து இங்கே ஒரு அழகான மியூசியம் இருக்குங்க. தயவு செஞ்சு எல்லாருமே அதை போய் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தான். ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் 5 ரூபா தான், ரொம்பலாம் கிடையாது. அப்புறம் எவ்வளோ ஃபோட்டோஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த ஃபோட்டோஸ்களுக்கு 20 ரூபா பே பண்ண சொன்னாங்க. சரி, ஸோ இது ரொம்ப இந்த மியூசியத்தில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம பழங்கால முன்னோர்கள் கிமுவோ கிபியோ அதை எனக்கு தெரியலை, பழங்கால முன்னோர்கள் முதல்ல யூஸ் பண்ண அனைத்து பொருட்களுமே இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுடுமண் பொம்மைகள், உலோகப் பொருட்கள், அப்புறம் இந்த சிலைகள், இதெல்லாம் முதல்ல யூஸ் பண்ண தபால். இது முதல்ல யூஸ் பண்ண அந்த தபால் தலைகள், அப்புறம் தபால் கவர்கள். இதெல்லாம் ஒரு கடல் ஆமையை பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் நம்மளுக்கு என்னென்னலாம் சொல்லி படிச்சிருக்கோமோ அந்த ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட அனைத்துமே கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க. நம்ம படித்ததை அங்கே நேரில் பார்க்குற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சிலை வடிவங்கள். வாயு பகவான்லேருந்து அம்பாலேருந்து எல்லாமே இருந்தாங்க. நல்லா சுத்தமாக நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் எடைக்கற்கள், ரொம்ப அதிசயமான பொருட்கள் எல்லாம் அவங்க நல்லா அழகாக பதப்படுத்தி எந்த ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாறைகளோட வகைகள், ராக்ஸோட வகைகள், பாறைகளோட வகைகள் நம்ம ஜியாகிரஃபியில் என்ன படிச்சிருக்கோமோ. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 10th 11th 12th அவங்களுக்குலாம் போய் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். கனிம மணல், எந்தெந்த மண்ணில் என்னென்ன விளையுது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த ஒரு மணல் வகைகளையும் அவங்க சேகரித்து வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பேர்ட்ஸ் தங்கியிருக்க பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய மீன், திமிங்கலம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று தான். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அவ்வளோ கூட்டம் இல்லை. விவேகானந்தர் பாறையில் அங்கே இருக்கிற அளவுக்கு இங்கே கூட்டங்கள் கம்மியாக தான் இருக்குது. இது அதிசய பொருட்களில் எத்தனை அந்த தேங்காயில் எத்தனை இது இருக்குது பாருங்களேன். அப்புறம் இந்த கோழிக்கு கால் பின்னாடியும் இருக்குது. அந்த ஆட்டுக்குட்டிக்கு 2 தலையா 4 காலோ ஏதோ சம்திங் 6 கால் இருந்த மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் கடலுக்கு அடியில் இருக்கிறதையும் அழகாக வச்சுருந்தாங்க. இது திமிங்கலத்தோட அந்த ஒரு பாகமாங்க. இது கன்னியாகுமரியோட வரலாறு, அதை அழகாக போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன இருக்குது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்னென்னலாம் நம்ம பார்க்கலாம். அந்த கன்னியாகுமரி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வாழை பார்த்தா போதும். அப்புறம் இதெல்லாம் போர்க்கத்திகள், அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த போர்க்கத்திகள்லாம் வச்சுருந்தாங்க. டிராயிங்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, அதெல்லாம். இப்போது பழங்கால நாணயங்கள், அந்த நாணயங்கள் எந்தெந்த நூற்றாண்டுன்னே தெரியல, அவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே சோழ நாணயத்துலேருந்து பாண்டவர்லேருந்து எல்லாமே சேகரித்து வச்சுருந்தாங்க.
தேர், ஒரு கோயில் கோபுரம்னா எப்படி இருக்கும், அப்புறம் அந்த காலத்தில் அரிசி தானியங்கள் சேகரித்து வைப்போம் இல்லையா, அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து நீர்வாழ் உயிரினங்களை பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாம்பு வகைகள்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. தானியங்கள் சேகரிப்போம் இல்லையா, இது பேர் வந்து உருளி. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சிலைகள் எப்படிலாம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. எங்கள் குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து அந்த பொம்மலாட்டத்தில் காமிப்பாங்க இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு. தோல் கருவிகள் இதெல்லாம். பழங்குடியினர் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்றத அது ஒரு இதாக வச்சுருந்தாங்க. மனிதனோட உடம்புல என்னென்னலாம் பாகங்கள் இருக்குது அப்படின்றதையும் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்னென்ன நடனங்கள் இருக்குது, அவங்களோட ஆடைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ரவிவர்மாவோட அந்த இது. ஸ்டாம்ப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாருமே போய் பார்க்கலாம். இப்போது இந்த மாதத்துக்கான காட்சி பொருளில் அது ஒரு இது வச்சுருந்தாங்க. இது வந்து மாதம் மாதம் மாற்றுவாங்களா என்னன்றது தெரியலை. இப்படியே என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே இந்த சிலைகள்லாம் சேகரித்து வச்சுருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லோரும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.